அஸ்ஸலாமு அலைக்கும். ஈஸியான சூப்பரான வெஜ் கறி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு சின்ன சைஸ் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு சூடு பண்ணதுக்கப்புறம் அந்த சின்ன மீல் மேக்கரை போட்டு ஒரு 2 நிமிஷம் அதை கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியில் வடிகட்டி வச்சுக்கோங்க. தண்ணியெலாம் வடியட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதை நல்லா அதில் இருக்க தண்ணியெல்லாம் எக்ஸஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா இந்த அளவுக்கு ஒரே ஒரு பல்ஸ் மோட் கொடுத்தாருங்க. இந்த அளவுக்கு அரைஞ்சிரும். கொத்துக்கறி மாதிரி அரைச்சிக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பேன் காஞ்ச பிறகு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பேன் காஞ்ச உடனே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா மீடியம் சைஸ் தான் அதுவும். 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், எண்ணெயிலேயே நல்லா இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை அதுக்கப்புறம் எல்லாமே வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுவும் பச்சை வாசனை போக நம்ம வதக்கணும். இஞ்சி பூண்டு அங்கங்கே பிட்டு பிட்டாக நிற்கக்கூடாது. இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதுவும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா தக்காளியே தெரியாதளவு மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும். எல்லாத்தையும் சேர்ந்து மிங்கிள் ஆகி வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்பைசஸ்லாம் போடணும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு சால்ட்டு இருந்துச்சுன்னா சால்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரெஷ்ஷான க்ரஷ் பண்ணி தான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏற்கனவே பெப்பர் பவுடர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா இந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. முக்கியமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா மசாலா வந்து கரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கொத்துக்கறி மீல் மேக்கர் கொத்துக்கறியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மசாலாவோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் மீல் மேக்கர் இல்லாமல் கறி சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி கொத்துக்கறி மாதிரி செஞ்சு இதையும் இந்த ஸ்டேஜில் இதை சேர்த்துக்கோங்க. இது வெஜ்ஜு. நீங்கள் நான்வெஜ் செய்யணும்னா செஞ்சுக்கலாம். இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக விடுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பாருங்கள். சூப்பரான நம்ம வெஜ் கொத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எந்த அளவுக்கு மட்டன் போட்டால் கூட இந்த அளவுக்கு இருக்காது போல். வெஜ்ஜில் நம்ம எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கோம் பாருங்கள். இதுலேயே மட்டன் சிக்கன் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியை தூவி இறக்கி சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இது தோசை மேலே கறிக்கு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ தோசையை ட்ரை பண்ணலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். காஞ்சோடனே ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா திக்காக ஊற்றிக்கோங்க. தின்னாக ஊற்ற தேவையில்ல. இந்த ஊத்தாப்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தோசை கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் வெந்து பாருங்கள். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம வச்சுருக்க கொத்துக்கறி வெஜ் கொத்துக்கறி இருக்கு இல்லையா, அதை தான் மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு கொஞ்சம் ஓட்டையாக ஆகி ஓரளவுக்கு வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், ஆவிலாம் வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க மசாலாவை இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். பாருங்கள், ஒரு ஸ்பூனாக வச்சு நீங்கள் ஓரம், நடுவில், எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எந்த இடத்துலையுமே மாவு தெரியக்கூடாது. சைடில் மட்டும் பீஸா மாதிரி நிற்கும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா ஃபுல்லாக போட்டுட்டோன்னா திருப்பி போடும்போது வெளியே வந்துடும். இதுவே எனக்கு லைட்டாக வெளியே வந்துச்சு. இந்த சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனதுனால போட்டுட்டு நல்லா அந்த அமுக்கி விடுங்க. சுற்றிலும் ஒயிட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆயில் உங்களுக்கு தோசைக்கு எவ்வளோ ஆயில் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் மேலே வந்து பெப்பர் லைட்டாக தூவி விடுங்க. பெப்பர் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரசாரம், அந்த பெப்பர் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெந்ததுக்கப்புறம் பொறுமையாக திருப்பி போடுங்க. மசாலா உதிராமல் திருப்பி போடணும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த தோசை மாவோடு சேர்ந்து இதுவும் நல்லா மிங்கிளாகி வரும். வெந்ததுக்கப்புறம் பொறுமையாக திருப்புங்க. நம்ம சூப்பரான வெஜ் கறி தோசை ரெடிங்க.
செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் அப்படியும் சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். ஒரு வாட்டியாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பாய்.